அனைவருக்கும் அன்பு வணக்கம். வரலாற்றை ஏன்ஷியன் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா அப்படின்னு நம்ம பிரிப்போம். இந்த மெடிவல் இந்தியா அப்படிங்கிறது டெல்லி சுல்தானத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி இருந்த ஹர்ஷவர்தனர், ராஜபுத்திரர்கள், அரேபியர்கள் படையெடுப்பு இது எல்லாத்தையும் ஏர்லி மெடிவல் இந்தியான்னு சொல்லுவோம். அதில் இருந்து மிக முக்கியமான 10 கேள்விகளை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஹூ வாஸ் த கோர்ட் போயட் ஆஃப் ஹர்ஷவர்தனா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாணபட்டர். இந்த பாணபட்டர் இயற்றிய நூல் என்னென்னா ஹர்ஷசரிதம் மற்றும் காதம்பரி அப்படிங்கிற நூலை வந்து பாணபட்டர் எழுதியிருக்காரு. இவர் ஹர்ஷரவையில் இருந்தவர். செகண்ட் கொஷின், விச் சைனீஸ் ட்ராவலர் விசிட்டட் இந்தியா டூரிங் ஹர்ஷா ரெயின்? ஹர்ஷர் காலத்தில் எந்த சீன பயணி இந்தியாவுக்கு வருகை தந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி யுவான் சுவாங். இந்த யுவான் சுவாங்கை வந்து பார்த்திங்கன்னா யாத்ரீகர்களின் இளவரசர், பிரின்ஸ் ஆஃப் பில்கிரிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யுவான் சுவாங்கை பொறுத்த வரைக்கும் இவர் இயற்றிய நூல் என்னன்னு கேட்டிங்கன்னா சியூக்கி. சியூக்கினா என்ன மீனிங்னா ஹர்ஷருடைய நிர்வாகத்தை பற்றியும் ஹர்ஷர் காலத்தில் இருந்த சமூகம் மற்றும் மதத்தை பற்றியும் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ஒரு புக்கு தான் சியூக்கி. இதை எழுதினது யுவான் சுவாங். தேர்ட் கொஷின், ஹர்ஷவர்தனா பிலாங் டு விச் டைனஸ்டி? ஹர்ஷவர்தனர் எந்த பேரரசை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி புஷேபூதி டைனஸ்டி. இந்த புஷேபூதி டைனஸ்டியில் ஃபேமஸ் ரூலர் யாருன்னா ஹர்ஷர். இவர் ஸ்டார்டிங்கில் அவருடைய தலைநகரத்தை தானேசர் அப்படிங்கிற இடத்துல வச்சுருந்தார். அதுக்கப்புறம் கன்னோஜ், அதாவது தமிழில் கன்னோசி அப்படிங்கிற இடத்துல தான் நிரந்தர தலைமையிடமாக வச்சு ரூல் பண்ணார். வர்தானா அப்படிங்கிறது வந்து ரூலிங் ஃபேமிலியை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இவர் எந்த டைனஸ்டினா புஷேபூதி டைனஸ்டி தான். ஃபோர்த்து கொஷின் மிக முக்கியமான ஒரு கொஷின், விச் ரூலர் டெஃபிட்டட் ஹர்ஷா ஆன் த பேங்க் ஆஃப் த நர்மதா ரிவர்? நர்மதா ஆற்றங்கரையில் ஹர்ஷரை தோற்கடிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ இரண்டாம் புலிகேசி. இந்த இரண்டாம் புலிகேசியை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு தான் ஐஹோலே கல்வெட்டு, கர்நாடகாவில் இருக்குது. இதை இரண்டாம் புலிகேசியுடைய அவைப்புலவர் ரவிகீர்த்தி வந்து எழுதினார். இந்த இரண்டாம் புலிகேசியை யார் ஜெயிச்சான்னு கேட்டால் முதலாம் நரசிம்மவர்மன் இந்த இரண்டாம் புலிகேசியை ஜெயிச்சார். ஓகேங்களா? ஃபிஃப்த்து கொஷின், ஹர்ஷா ஆர்கனைஸ்ட் எ கிரேட் ரிலீஜியஸ் அசம்பிளி அட்? ஹர்ஷர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதம் சார்ந்த ஒரு கூட்டத்தை வந்து கூட்டினார். எங்கே கூட்டினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி பிரயாக். ஒவ்வொரு 5 வருஷமும் இவர் ஒரு மிகப்பெரிய மத அசம்பிளியை, ஒரு மத கூட்டத்தை வந்து நடத்துவார். அது எங்கே நடத்துனாருன்னா பிரயாக், அதாவது இப்போ இருக்கக்கூடிய அலகாபாத் இருக்குல்ல உத்தரப்பிரதேஷ், அதுதான் பழைய பேர் பிரயாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த டைமில் இவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய வெல்த் அண்ட் கிஃப்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வழங்குவார். சிக்ஸ்த்து கொஷின், த அராப் கான்குவெஸ்ட் ஆஃப் சிந்த் வாஸ் லெட் பை? அதாவது அரேபியர்கள் வந்து சிந்த படையெடுத்தாங்க. அதை வந்து யார் வந்து லெட் பண்ணது, யார் தலைமையேற்று வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அரேபியர்கள் படையெடுப்பு அப்படின்னு பார்க்கும்போது முகமது பின் காசிம் அப்படிங்கிறவர் தான் சிந்தை வந்து படையெடுத்தார். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 712 CE காமன் எரா, பொது ஆண்டு 712 வந்து முதல் அரேபியர் படையெடுப்பு வந்து நடந்தது. இது யாருடைய தலைமையில் நடந்ததுன்னா உமையத் காலிஃபேட், அவங்களுக்கு கீழே முகமது பின் காசிம் சிந்தை வந்து பார்த்திங்கன்னா படையெடுத்தார். செவன்த் கொஷின், ஹூ வாஸ் த ரூலர் ஆஃப் சிந்த் வென் த அராப் இன்வேடட் இன் 712 CE? 712 பொது ஆண்டு இந்த காலகட்டத்தில் அரேபியர்கள் சிந்தை படையெடுத்தாங்க. அந்த டைமில் இங்கே இருந்த மன்னரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி தாகிர். ராஜா தாகிர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா சிந்து பகுதியோட மன்னராக இருந்தார். இவரை படையெடுத்து இவரை வந்து கொன்னுடுவார் முகமது பின் காசிம். ஓகேங்களா? எய்த்து கொஷின், விச் ராஜ்புட் ரூலர் டெஃபீட்டட் முகமது கோரி இன் த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன்? முதல் தரைன் போர் அப்படிங்கிறது 1191 நடந்தது. இதில் முகமது கோரிக்கும் ராஜபுத்திர மன்னரான பிருத்திவிராஜ் சௌகானுக்கு நடந்தது. இதில் பிருத்திவிராஜ் சௌகான் வந்து ஜெயிச்சிருப்பார். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. எனினும் இரண்டாவது தரைன் போர் 1192 நடந்தது. இதில் வந்து பிருத்திவிராஜ் சௌகான் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். முகமது கோரி தான் ஜெயிச்சிருப்பார். காரணம் பிருத்திவிராஜ் சௌகானுடைய மாமாவே துரோகம் செஞ்சிருப்பார் பிருத்திவிராஜ் சௌகானுக்கு. நைன்த் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் வாஸ் நாட் ஒன் ஆஃப் த மேஜர் ராஜ்புட் டைனஸ்டி? இதில் 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் வந்து ராஜ்புட் டைனஸ்டி தான். இதில் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி சாதவாகன டைனஸ்டி அப்படிங்கிறது ராஜ்புட் டைனஸ்டி கிடையாது. ஓகேங்களா? மீதி இருக்கக்கூடிய சௌகான், பரமராஸ், சந்தேலர்கள் இது எல்லாமே ராஜ்புட் டைனஸ்டியில் தான் வரும். அப்புறம் சொலாங்கி அப்படிங்கிறதும் ராஜ்புட் டைனஸ்டியில் தான் வரும். இந்த ஆப்ஷன் ஏபிசி சௌகான், பரமராஸ், சந்தேலா, சொலாங்கி இது எல்லாமே ராஜ்புட் டைனஸ்டிக்கு கீழே வரும். சாதவாகனா வராது. 10th கொஷின், த ஃபேமஸ் கஜுராகோ டெம்பிள் வேர் பில்டு பை த? கஜுராகோ கோயிலை யார் கட்டினது அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேலர்கள். ஆப்ஷன் பி சந்தேலர்கள். இந்த கஜுராகோ குரூப் ஆஃப் மோனமெண்ட்டை யார் கட்டினதுன்னா சந்தேல ராஜ்புட். இதாவது 10லேருந்து 12ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டியிருப்பாங்க. இது வந்து நாகரா ஆர்கிடெக்டுக்காக ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது இல்லாமல் நிறைய சிற்பத்துக்கு ஃபேமஸ்ஸு. அப்புறம் இது வந்து ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக இருக்குது. நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தி ஆட் அகாடமி காரைக்கால் 9952787085 கான்டாக்ட் பண்ணுங்கள்.